அனைவருக்கும் சற்று இருக்கும்படி என்ன சொல்லியிருக்காங்கன்னா டிசம்பர் முதல், அதாவது டிசம்பர் 8 முதல் 6 நாட்களுக்கு மிதமான மற்றும் கனமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக சொல்லியிருக்காங்க. குறிப்பாக எந்தெந்த மாவட்டத்திற்கு மற்றும் எந்தெந்த மாவட்டத்துக்கு அதிகமான மற்றும் கனமழையாக வாய்ப்பு இருப்பதாக சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம பிரீஃபாக பார்க்க போகிறோம். நம்மளோட சேனல் தான் வந்திருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்ரெடி பண்ணிக்கோங்க. முக்கியமான விஷயம், வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்போதான் நான் சொல்ற தகவல் என்னன்ட்டு உங்களுக்கு வந்து முழுமையாக வரும். முக்கியமான விஷயம், வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதாவது இந்த செய்தி குறிப்பில் என்ன சொல்றாங்கன்னா, அதாவது இன்றாகிய டிசம்பர் 8ஆம் தேதி முதல் 6 நாட்களுக்கு தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதியில் மிதமான மற்றும் அதிகமான மழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக ஒரு கணிப்பு வந்து சொல்லியிருக்காங்க. குறிப்பாக இது தொடர்பாக வானிலை ஆய்வு மையம் வெளியிட்ட செய்தி குறிப்பில் தமிழகத்தை நோக்கி வீசும் கிழக்கு திசை காற்றுல வேக மாறுபாடு நிலவுகிறதும், இதன் காரணமாக பார்த்தீங்கன்னா நாளையும் நாளை மறுதினமும் தமிழகத்தில் ஒரு இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் சொல்லியிருக்காங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா 10 முதல் 13ஆம் தேதி வரை தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடலாம் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சென்னை மற்றும் புறநகர் பகுதியில் இன்று டிசம்பர் 8ஆம் தேதி பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும் நகரினுடைய ஒரு சில பகுதியில் லேசான முதல் மிதமான மழை பெய்யவும் சொல்லியிருக்காங்க. குறிப்பாக தமிழகத்தில் வட கடலோர பகுதிகளில் 9ஆம் தேதியும் தமிழக கடலோர பகுதிகள் மற்றும் மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதியில் 10ஆம் தேதியும் சூறாவளி காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடலாம் எனவும், குறிப்பாக 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடலாம் எனவும் இந்த செய்தி குறிப்பில் பிரீஃபாக சொல்லியிருக்காங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா இப்பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் எனவும் குறிப்பாக அறிவுறுத்திருக்காங்க. தமிழகத்தில் இன்று பார்த்தீங்கன்னா காலை 8:30 மணியுடன் நிறைவடைந்த 24 மணி நேரத்தில் பார்த்தீங்கன்னா குறிப்பாக 14வது பதிவான மழையினுடைய அளவின்படி அதிகபட்சமாக புதுக்கோட்டை மாவட்டம் 4 சென்டிமீட்டர், ராமநாதபுரம் மாவட்டம், திருவாடானை, திருநெல்வேலி மாவட்டம், ஊத்து, காக்காட்சி, நாலுமுக்கு, புதுக்கோட்டை மாவட்டம், ஆயங்குடி ஆகிய இடங்களில் தலா 3 சென்டிமீட்டர் வந்து மழை வந்து பதிவாயிருக்குன்னு சொல்றாங்க. இது போன்ற மழை பற்றிய வானிலை பற்றிய கூடுதல் தகவலை உடனுக்குடன் துல்லியமாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சா கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.